நம்ம அன்றாட வாழ்க்கையில், அதாவது வீட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியே இருக்கும்போதும் சரி, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே, குறிப்பாக நம்ம தொழில் பண்ணுற இடத்துலையோ இல்லை நம்மளோட வீட்லேயோ, அது வாடகை வீடோ சொந்த வீடோ, நம்ம தங்குற வீடு, நம்ம குடும்பத்தோடு இருக்கிற வீட்டில் சனியனே, மூதேவி, அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லையா? ஏன்டா பிறந்த, எதுக்கு தான் என் உயிரை வாங்குறேன்னு தெரியல, நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, இந்த மாதிரி அவதூறான வார்த்தைகள், பிளா பிளா பிளா. நான் சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இன்னும் அசிங்கமான இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட வீட்டுக்குள்ளே ஒரு பேட் வைப்ரேஷன் வரும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஜனனிங்கிற பொண்ணோட வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யத்தை பற்றி தான் என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே கனெக்ட் பண்ணிக்கிற விதமாக தாங்க இருக்கும். ஏன்னா எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. சில வார்த்தைகளை நம்ம தவிர்க்கணும். கெட்ட வார்த்தையே பேச முடியாதா ப்ரோ? எப்படி ப்ரோ கெட்ட வார்த்தையே பேசாமல் இருக்க முடியும்? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சகஜமாகவே நானும் என் ஒய்ஃபும் பேசுவோம், நானும் எங்கள் அப்பாவும் பேசுவோம், அம்மாவும் பேசுவோம், தம்பியும் பேசுவோம்னு இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சில நேரங்காலங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சீக்கிரமாகவே நம்ம 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்க போகிறோம். இன்னொரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாலே நம்ம 1,50,000 இந்த நியூ இயருக்குள்ளே அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோம். அது முடியுமான்னு தெரியல. ஸோ பார்த்துட்ருக்குற நீங்கள் கோஸ்டிஸ், உங்களோட ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ Devil's Kitchen. ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஜனனிங்க. ஜனனி தமிழ்நாட்டில் இருக்கிற குற்றாலங்கிற ஊரை சேர்ந்தவங்க. குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களோட ஒரிஜினல் ஊரே குற்றாலம் தாங்க. இது எல்லாத்தையுமே உண்மையாகவே மென்ஷன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எல்லாரோட வாழ்க்கைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற காரணத்தினாலையும், அது போக இந்த ஸ்டோரி அனுப்பின பொண்ணோட வீட்லேயும் இந்த ஸ்டோரியை கேட்டுட்ருக்குறாங்க. இப்போது இந்த லைவ் ஆகிட்டு இருக்கும்போது பார்ப்பாங்கங்கிறனால ஒரிஜினல் பேரையே மென்ஷன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. இப்போது குற்றாலத்தில் ஜனனிங்கிறவங்க அவங்களோட அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, பாட்டி, இவங்களோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலியாங்க, கூட்டு ஃபேமிலியே சொல்லலாமா. இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. ஜனனி மட்டும்தான் அவங்களோட வீட்டில் பெண் குழந்தைங்கிறனால ஜனனிக்கு ஃபுல்லாக எல்லாருமே சப்போர்ட். வீட்டில் யாருமே அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்துருவாங்க, அவங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜனனிக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி இருக்கிறாங்க. இப்போது சின்ன வயசுலேருந்து ஜனனிக்கு அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், கூட்டு குடும்பமாக இருக்கிறனால இந்த திருஷ்டி கழிச்சு போடுறது, அது போக வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைங்கிறனால இவங்களோட அந்த சடங்கு இருக்கு இல்லையா, அதை வயசுக்கு வந்த அந்த ஃபங்க்ஷனை வந்து ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு இந்த பேய்னா பயமாங்க. பேய்னா பயங்கிறத காட்டிலும் சின்ன வயசில் ஒரு இன்சிடெண்ட்டே அவங்களுக்கு நடந்திருக்குது. அவங்க வீட்டில் இவங்க எல்லாருமே அண்ணன், தம்பி, அவங்களோட கசின்ஸ் எல்லாருமே ஒளிஞ்சு பிடிச்சி விளாடுவாங்களாங்க. அப்போது இவங்க தான் பட்டு வருவாங்களாம். அதாவது எல்லாருமே ஒவ்வொரு தடவை பட்டு வருவாங்க. அதே மாதிரி இவங்களோட டேர்ன் வரும்போது கண்ணை மூடிட்டு 1 2 3 வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க போகும்போது எல்லாருமே இவங்க வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்துருக்கிறாங்க. ஒரு சிலர் பின்னாடி, இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம், ஒரு வாழை மர தோட்டம் ஒன்று வச்சுருப்பாங்களாம், அந்த தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறாங்க. இப்போது இவங்களோட வேலை என்ன? எல்லாரையுமே கண்டுபிடிக்கணும். 3 பேர் வீட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. மற்றவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்குள்ளே போகும்போது இவங்க ஈவினிங்காக ஒரு 6-6:30 மணிக்கு தான் இந்த கேம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் அந்த டைமில் தான் விளக்கு பொருத்துவாங்களாம். கரெக்டாக 6 மணிக்கு விளக்கு பொருத்துறது எல்லாரோட வீட்லேயும் காமன் தான். அந்த நேரம் பார்த்து தான் இவங்க விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பெரியவங்களாம் திட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. விளக்கு பொறுத்துகிற நேரத்தில் இந்த மாதிரி விளையாடவே கூடாது, ஒளிஞ்சு பிடிச்சி கண்ணாமூச்சி இதெல்லாம் விளையாடவே கூடாது, இதுங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, மூதேவிங்க அப்படிங்கிற மாதிரி வாயை விட்டுருக்கிறாரு அவங்க தாத்தா. அவர் கொஞ்சம் வயசானவராங்க, ரொம்பவே வயசானவரான். அதனால அவரோட பேச்சை அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்களாம். இருந்தாலும் இந்த பொண்ணு மேலே, ஜனனி மேலே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரியம் வச்சுருக்கிறாங்க. அவங்க தாத்தாவுமே வச்சுருக்கிறாரு. இவர் பொதுவாக தான் சொல்லியிருக்கிறாரு. இதை அவங்க வீட்டில் இருக்கிற சித்தப்பாவும் இந்த ஜனனியோட அப்பாவும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஜனனியை தான் திட்டுறாங்க, ஜனனியை தான் இவர் திட்டுறாருன்னு சொல்லிட்டு அவரை போய் திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே பாரு,
உனக்கு அவ்வளோதான் மரியாதை, பொம்பளை பிள்ளைய வந்துட்டு இப்படி தான் பேசுவியா அப்படிங்கும்போது, இல்லை நான் வந்து ஜனனியை சொல்லலை, பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ளே அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, மூதேவி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவங்களோட வீட்டையே ஒரு மாதிரி தலைகீழ திருப்பி போட்டிருக்குதுங்க. என்னன்னா, இவங்க தாத்தா கூட ஜனனியோட அப்பாவும் சித்தப்பாவும் சண்டை போட்டுட்ருக்கிற இதே நேரத்தில் ஜனனி பின்னாடி போயிட்டு இந்த ஒளிஞ்சிருக்கிறாங்க இல்லையா 3 பசங்க, இந்த பசங்களை போய் பிடிக்க போயிருக்கிறாங்க. பிடிக்க போனப்போ அதில் ஒரு பையன், அதாவது ஜனனிக்கு கூட பிறந்த தம்பி, அந்த பையன் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கிறான் இந்த சம்பவம் நடக்கும்போது. அந்த பையனோட காலில் நல்ல பாம்பு கடிச்சு அந்த பையன் கீழே மயக்கம் போட்டு விழுந்து ஜனனி கத்தி எல்லாருமே பின்னாடி ஓடி போய் அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அன்னைக்கு நாளே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுங்க. என்னென்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. அவங்க தாத்தா மூதேவின்னு சொல்லிட்டு அவரோட பெத்த பிள்ளைய, அதாவது ஜனனியோட அப்பாவுக்கு முன்னாடி திட்டினார்னா அவங்க சண்டைக்கு போகிறது ஒரு காமனான விஷயம் தானே. அது போக வாழை மர தோட்டத்தில் இந்த நல்ல பாம்பு வர்றதுலாம் சாதாரணமான ஒரு விஷயம் தானே. இதை ஏன் வந்து இந்த மூதேவிங்கிற வார்த்தைனால தான் அவங்க வீட்டில் அதுவும் விளக்கு பொருத்த போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசினனால தான் இவங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க அப்படி தானே தோணுது உங்களுக்கு. ஏன்னா இதே நேரத்தில் அவங்களோட அத்தை மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது படிக்கட்டில் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து தலையில் அடித்து பிளட்டு வர அளவுக்கு காயம். ஜனனியோட அம்மா லெமன் கட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. சாமிக்கு வந்துட்டு படைப்பாங்களாம், சில பூஜை முறைகள்லாம் பண்ணுவாங்களாம் பூஜை அறையில். அதனால லெமனை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்போவுமே கட் பண்ணுற அந்த கத்தியை வச்சு ஒரு லெமனை கட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட கையில் அது கட்டாகி அவங்களோட விரலில் பிளட்டு. இது எல்லாமே காமனாக எப்படி நடக்கும்? அதுவும் ஜனனியோட தாத்தா அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறமா இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எதனால் இப்படி நடக்கணும்? ஜனனியோட வீட்டில் இருக்கிற அந்த பெரியவங்க எல்லாருமே இதை பெருசு ஆக்கலைங்க. இவர் மூதேவின்னு சொன்னதுனால தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவை கார்னர் பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குது. சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் ஏன் இந்த மாதிரி நடக்கணும், நம்ம வீட்டு மேலே திருஷ்டி பட்டிருக்குது, சுற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் ஜனனியோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குதுங்க. இந்த தாத்தா வந்து இந்த வார்த்தையை மூதேவின்னு சொன்ன காரணத்தினால தான் இது எல்லாமே நடந்திருக்குது அப்படிங்கிறது அவங்களோட மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அபசகுணமாக பேசினாலே வீட்டில் தப்பாக தான் நடக்கும், அதுவும் விளக்கு பொருத்த போகிற நேரத்தில் இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு 2 வருஷம் போகுது. ஜனனி 11th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஸ்கூல்ல இருந்து மதுரைக்கு டூர் கூட்டு போகிறாங்க. மதுரை மட்டும் இல்லை, அப்படியே திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு, ஸ்ரீரங்கம்ல இருந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிட்டு ரிட்டன் இவங்க குற்றாலத்துக்கு வர மாதிரி ஒரு 3 நாள் டூர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போது வரிசையாக ஒவ்வொரு ஏரியாவை போயிட்டு, அதாவது மதுரையில் தீம் பார்க் அதிசயம் சொல்லிட்டு இந்த ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவங்க அதிசயம் போயிருக்கிறாங்க, அதாவது மதுரையில் இருக்க அந்த தீம் பார்க் போயிருக்கிறாங்க. போயிட்டு திருச்சிக்கு போயிட்டு இருக்கிற வழியில் அவங்களோட ஸ்கூல் வேனில் ஒரு டீச்சர் இருப்பாங்களாம். எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம், ஏசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்லாங்கில் சொன்னாங்க. ஏசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் அவங்கள பார்த்தாலே. இந்த ஸ்கூல் டைம்லலாம் ஒரு டீச்சரை பார்த்தா மட்டும் செம்ம டென்ஷன் ஆகும் இல்லையா, செம்ம கடுப்பாகும். ஏன்டா இதெல்லாம், அது இதை போய் நம்ம கூட டூருக்கு அனுப்பியிருக்கிறாங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீச்சர் தான் இவங்க கூட வந்திருக்கிறாங்க. அந்த டீச்சர் எல்லாரையுமே திட்டிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஏய் சனியனே, நீலாம் நல்லா இருப்பியா, திருந்தவே மாட்டியா, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அவங்க தப்பே பண்ணலனாலும் சும்மா வாண்டடாக வம்பிழுத்து திட்டிக்கிட்டே வரும்போது கரெக்டாக ஒரு 6லேருந்து 6:30 மணி இருக்குமாங்க. இந்த மேலூர் தாண்டி பைபாஸில் வண்டி போயிட்டு இருக்கும்போது டொப்புன்னு ஒரு சவுண்டாங்க. திடீர்னு நல்லா இருந்த அவங்க ஸ்கூல் வேன் டயர் வெடித்து ஜஸ்ட்டு மிஸ்ஸாம். ஒரு வேளை அந்த சைடு எதனா ஒரு வண்டி வந்திருந்தாலோ இல்லை அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் கரெக்டான டிரைவராக இல்லைனாலோ அன்றைக்கே அந்த ஸ்கூல் வேனில் இருந்த டீச்சரும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே இறந்துருப்பாங்களாம். அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா ஸ்கூல் வேனுங்கிறனால ஒரு லிமிட்டட் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கிறார், கரெக்டாக ஒரு செக் போஸ்ட் தாண்டி போயிட்டு இருந்தனால ஒரு 50-60 தான் போயிட்டு இருந்தனால அவரால் கண்ட்ரோல் பண்ணி ஓரமாக அந்த பேரிகேட் மேலே போய் இடித்து நிப்பாட்டிட்டாராம். ஒரு வேளை 100-120 போயிருந்தாருன்னா அன்னைக்கே எல்லாருமே காலியாங்க. இந்த சம்பவம் எதர்ச்சியாக கூட நடந்திருக்கலாம். பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது வண்டி வெடிக்கிறதுங்கிறது எதர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயந்தான், அவங்கவுங்க நேரத்தை பொறுத்தது.
ஆனால் இந்த சம்பவமும் ஜனனியோட மனசுக்குள்ள ஆழமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்குது. டீச்சர் வந்து இந்த சனியனே மூதேவி இந்த மாதிரிலாம் பேசின காரணத்தினால தான் வண்டி வெடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே அடுத்து ஒரு 3-4 வருஷம் போகுதுங்க. இப்போது ஜனனி அவங்களோட காலேஜ் படிப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் ஜனனிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் அவங்க தூரத்து சொந்தத்தில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளை. ஜனனியை பொண்ணு பார்க்க வந்தவரோட பேர் குரு. ஜனனிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா எனக்கு வந்து இப்போ விருப்பம் கிடையாது, நான் வந்து படிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுமே ஒத்துக்கிறாரு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளைங்கிறனால, அம்மா உன்னோட விருப்பம்தான், மாப்பிள்ளை ஓகேவான்னு மட்டும் சொல்லு, நம்ம சொந்தத்தில் ஒரு பையன்தான் அந்த பையன், நம்ம சொன்னால் கேட்டுப்பாப்பில், ரொம்ப நல்ல பையன், நல்ல குடும்பம், இப்போதைக்கு மாப்பிள்ளையை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாமா, அப்புறமா கல்யாணம் கூட பொண்ணு படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டு சொன்னால் அந்த பையன் எதுவும் சொல்ல மாட்டாப்புலன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் எதனா கருத்து சொன்னார்னா வேணாம், என் பொண்ணுக்கு உடன்பாடு கிடையாது, எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுறேம்மா சபையில் வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த ஃபங்க்ஷனையே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே ஜனனியோட வீட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க குற்றாலத்தில். இவங்களோட வீடு தனி வீடு, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த வீட்டில் தான் இப்போ பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் மாப்பிள்ளையை பார்த்ததுமே அவங்களோட கேரக்டரை கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜனனிக்கு மாப்பிள்ளையை ரொம்பவே பிடிச்சிருது, ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை ஓகே சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளையுமே ஜனனி வந்துட்டு படிப்பு முடிக்கட்டும், முடிச்சதுக்கப்புறமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் இவங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஒரு வழியாக இவங்க 2 பேருக்குமே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுறாங்க. அடுத்த 6 மாதத்தில் ஜனனி அவங்களோட காலேஜ் படிப்பை முடிக்க போகிறாங்க. அவங்க டிகிரி தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 6 மாதத்தில் அவங்களுக்கு 3rd இயர் முடிய போகுது. இந்த டைமில் அவங்களுக்கு இந்த மாப்பிள்ளை வந்து ஃபோன் போட்டு பேசுகிறது வழக்கமாங்க. அப்படி தான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஜனனிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பின்னாடி ஒரு வாழைத்தோப்பு இருக்கும். அந்த வாழைத்தோப்புக்கு பின்னாடி தான், அதாவது அந்த வாழைத்தோப்பு கிட்டக்க வந்து தான் இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்களாம். மேலே எல்லாருமே இருப்பாங்களாம் வரிசையாக. மாமா அத்தை ஒரு ரூமில், சித்தப்பா ஒரு ரூமில், தாத்தா பாட்டி ஒரு ரூமில், இப்படி எல்லா ரூமுமே வந்து என்கேஜாக இருக்கிறனால எங்கே நின்று பேசினாலும் மொட்டை மாடியில் வேற ஒரு கேங்கு தூங்குமா. ஸோ அங்கே போனாலும் பேச முடியாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளேஸ் இவங்களோட வாழைத்தோப்பு தான். வாழைத்தோப்பில் நின்று இவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட, அதாவது ஹஸ்பண்ட் ஆக போகிறவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சத்தமாங்க. அந்த வாழைத்தோப்புக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வேகமாக ஓடுறாங்க. இந்நேரத்தில் 10லேருந்து 10:30க்குள்ளே பின்னாடி யார் ஓடுவா? எல்லாருமே வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. மெயின் கேட் லாக்கில் இருக்குது, மெயின் டோருமே லாக்கில் இருக்குது. பின்னாடி இருக்கிற கொல்லப்புற கதவை திறந்து இவங்க வெளியே வாழைத்தோப்பில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, ஒருவேளை திருடன் வந்திருப்பானா? ஏன்னா அவங்க ஏரியாவில் திருடன் வர்றதுங்கிறது ஒரு காமனான விஷயந்தான். ஜனனி சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் தைரியமான பொண்ணுங்க. நான் சொன்னது பேய் விஷயத்துலேயோ அந்த மாதிரி பேய் கதைகளை கேட்டால் தான் அந்த பொண்ணு பயப்படுவாங்க. அது மாதிரி இந்த அபசகுணமான பேச்சுக்களுக்கு தான் அவங்க பயப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த திருடன் வர்றது இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. ஸோ அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு அருவாள், இந்த வாழை இலையெல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு அருவாள் வச்சுருப்பாங்களாம். அந்த அருவாளை எடுத்துக்கிட்டு, கதிர் அருவாள்னு சொல்லுவாங்க, இப்படி வளைஞ்சி இருக்கும், படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மேபி உங்கள் வீட்லேயுமே கூட இருக்கலாம். அந்த அருவாளை கையில் எடுத்துக்கிட்டு ஜனனியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் லைனில் தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபோனை கட் பண்ணுங்கள், நானே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவர், ஏம்மா நீ அப்படிலாம் போகாத, முதல்ல வீட்டுக்குள்ளே போன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவர் பேசுகிறதே அவங்க கேட்கல, ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட அப்பா, சித்தப்பா எல்லாருக்குமே ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. யாருமே எடுக்க மாட்டுறாங்க. ஒரு வழியாக அவங்களோட அப்பா எடுத்துடுறாரு. ஜனனியோட அப்பா ஃபோன் எடுத்ததுக்கப்புறமா, ஜனனி கீழே ஆபத்தில் இருக்கிறா, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொன்னால், நாங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம் மாமா, கொஞ்சம் கீழே போய் பாருங்கன்னு சொன்னோனையும் அவர் பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஜனனியோட சித்தப்பா, தாத்தா எல்லாரையுமே எழுப்பி விட்டு எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு கீழே வராருங்க. கீழே வந்து பார்த்தா அந்த வாழைத்தோப்புக்குள்ளே ஜனனி அவங்களோட கையை அவங்களே அறுத்துக்கிட்டு, கை ஃபுல்லாக பிளட்டு, அதாவது பிளட்டு லீக் ஆகிக்கிட்டு இருக்குது. அவங்க மயக்கம் போட்டு கிடக்குறாங்க வாழைத்தோப்புக்குள்ளே. இவங்க எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஜனனியை நைட்டு அவங்களோட காரில் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஜனனி நைட்டு முழுக்க கண்முழிக்கவே இல்லை. அவங்களுக்கு பிளட்டுலாம் ஏற்றிருக்கிறாங்க. காலையில் ஒரு 6-6:30 மணிக்கு தான் ஜனனி கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சதுமே அவங்கக்கிட்ட அவங்க அப்பா எல்லாருமே கேட்குறாங்க, யார் இந்த மாதிரி பண்ணா, எவனோ ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னியாமேம்மா, மாப்பிள்ளை சொல்லலைன்னா இப்போ என்ன ஆகுறது? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜனனியோட ஹபி, அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற குருங்கிறவர், ஒருவேளை ஜனனியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா அன்னைக்கு ஜனனி இறந்துருப்பாங்க நைட்டே. இப்போது
அவங்கக்கிட்ட துருவி துருவி கேட்குறாங்க குடும்பத்தோட, என்னம்மா நடந்துச்சு, எதனா பிரச்சனையா, இல்லை எவனாச்சும் எதனா பண்ணானா சொல்லு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜனனிக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையாங்க. சுத்தமாக ஞாபகம் இல்லையா. அவங்க ஒரு மாதிரி தலைவலிக்குது, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டாங்களாம். ஜனனியோட பாட்டிக்கு 83 வயசு ஆகுதாங்க. ஆனால் அந்த பாட்டியை பார்த்தா 83 வயசு மாதிரி தெரியாதான். நல்லா அந்த களி அது இதுன்னு சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பாக இருக்கிற ஒரு பாட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டி ஜனனியோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணுறவங்க. ஜனனி பொய் சொல்கிறாங்கங்கிறது அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருது. இப்போ ஜனனியோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காதீங்க, ஏன்னா உள்ள இவங்களோட ஃபேமிலியில் மட்டும் ஒரு 10-12 பேர் வந்து நின்றுருக்குறாங்க அவங்க பெட்டில். இவ்வளோ பேர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்லும்போது அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனனியோட அம்மாவை மட்டும் கூட இருக்க சொல்கிறாங்க. மற்றவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு கிளம்புங்க, உங்களோட வேலையை பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்போது ஜனனியோட பாட்டி அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போனதுக்கப்புறமா ஜனனி வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஜனனி இப்போது நீ பொய் சொல்லாமல் சொல்லலாம், பாட்டியும் அம்மாவும் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்கிறோம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜனனி கண்ணு முழிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுமா, எதுனாலும் சொல்லு பார்த்துக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்களுக்கு நைட்டு அந்த அருவாள் எடுத்துகிட்டு அந்த ஸ்டோப்புக்குள்ளே போகும்போது யாரோ ஒருத்தர், ஒரு ஆம்பளை தான் ஓடுறத அவங்க பார்த்துருக்குறாங்க. பின்னாடியே ஒரு 20-30 மீட்ரு பின்னாடியே நடந்து போயிட்டு, ஏய் யாரா அது கேட்குறேன்ல, நிற்க மாட்டியான்னு சொல்லிட்டு அருவாளை வச்சுட்டு நிற்கும்போது அது ஒரு மனுஷனே கிடையாதாங்க. இப்போ ஜனனி கிட்டக்க போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பி அந்த மெயின் டோர் பக்கம் பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பித்தா இப்போ ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, ஒரு பையனோட, ஒரு ஆம்பளையோட உருவத்தை தான் பார்த்தாங்க தோட்டத்துக்குள்ளே. அந்த உருவம் அவங்களோட வாசலுக்கு முன்னாடி நிற்கிதான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க. எந்த இடத்துல அவன் நின்னானோ, இந்த ஓன்னவன் உங்கள் சவுண்டை கொடுத்துன்னு நின்னான் இல்லையா, அதே இடத்துல தான் அவன் நிற்கிறான். அவனோட முகமே தெரியலை, ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக்காக தான் இருக்குது. புகை மாதிரிலாம் இல்லை, ஒரு மனுஷனோட உருவம் தான். அங்கேயும் நிற்கிறான், அதே உருவம் இங்கேயும் நிற்கிது. அங்கேனாலும் திரும்பி நிற்கிறான், அதனால் முகம் தெரியலைன்னு சொல்லலாம். இங்கே நேராகவே நிற்கிறான், நேராக பார்த்து தான் நிற்கிறான். அவனோட காலோட அந்த அமைப்பை பார்த்தே இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, நேராக தான் நிற்கிறான். ஆனால் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, முகமே தெரியலை. பூச்சி வாடன்னு சொல்லுவாங்க இல்லையா, முட்டையை கீழே போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே. இந்த ஸ்மெல் இவங்களோட வீட்டுக்குள்ளேயோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை அந்த முட்டையை கொண்டு வந்து யாருமே இந்த கொல்லைப்புறத்துலேயோ உடைக்கிறது வழக்கமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு எதனால் அந்த ஸ்மெல் வருதுன்னு தெரியலை. இப்போ பயத்தில் இவங்களோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கத்துறாங்க, இவங்களால முடிஞ்ச அளவுக்கு கத்துறாங்க. ஒரு ரூமில் கூட லைட் எரியலையாங்க. இவங்களோட அந்த கொல்லைப்புறத்துலேருந்து பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமோட ஜன்னல் தெரியுமா, ஒவ்வொரு ஜன்னல்லையும் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த நைட் லேம்பு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதை கூட விடுங்க, மொட்டை மாடியில் கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மாமா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்க அன்றைக்கி வீட்டுக்கு. எல்லாருமே மொட்டை மாடியில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட எப்படி கேட்காம இருக்கும்? இவங்க கத்துன கத்து யாருக்குமே கேட்கலையாம். இப்போ இவங்க கத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சிருது, போச்சு, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டோம், ஏதோ ஒரு அமானுஷ்யம் நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்குது, இந்த அன்டைமில் நம்ம வெளியே வந்திருக்கக்கூடாது. அன்னைக்குன்னு பார்த்து இவங்க எப்பயுமே காலேஜுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது காலை கழுவிட்டு தான் வருவாங்களாம். அன்னைக்கு இவங்க காலை கழுவலை. இதை அவங்க பாட்டி வழக்கமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். யார் வீட்டுக்கு வெளியே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாலும் கை காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணுங்கிறது ஒரு ரூல்ஸாம். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கை காலை கழுவலை. இவங்களோட வீட்டுக்கு வர வழியில் சுடுகாடு இடுகாடுன்னு சொல்லிட்டு வரிசையாகவே இருக்குமாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இவங்களோட சைக்கிள், லேடி பேர்ட் சைக்கிள் வச்சுருப்பாங்க. அந்த சைக்கிள் வந்து பஞ்சரான காரணத்தினால நடந்தே தான் வந்திருக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூட வரல, ஜனனி மட்டும்தான் தனியாக நடந்து வந்திருக்கிறாங்க. அந்த டென்ஷனில் கை கால் எதையுமே கழுவாமல் தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ தான் ஜனனிக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம கை காலை கழுவாமல் வந்ததுனால தான் ஏதோ ஒரு ஆத்மா அந்த சுடுகாட்டில் அன்னைக்குன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்களோட பணம், அதாவது இறந்து போனவங்களை கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த மாலை எல்லாமே சிதறி கிடந்திருக்குது கீழே. அந்த கடுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இறந்து போனவங்களுக்கு முன்னாடியே அந்த கடுகு மாதிரி போட்டுக்கிட்டே வருவாங்க. அதுலேயும் ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரோட்டில் தான் இவங்க நடந்து வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி இப்போ என்ன பிரயோஜனம், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம சாக போகிறோம்னு சொல்லிட்டு ஜனனிக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்குது, அவங்களோட வாய்ஸே கேட்குது. இப்போது அவங்களோட முதுகுக்கு பின்னாடி, அதாவது இந்த ரைட் சைடில் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி ஒரு மூச்சு சத்தத்தோட பக்கத்தில் நெருங்கி வந்தது மட்டும் இல்லாமல் சைடு கண்ணில் நல்லாவே தெரியுது, இவங்களுக்கு முன்னாடி ஒரு உருவம் நின்றுட்டுருக்குது.
அதே உருவம் இந்த சைட்லேயும் வருது. 2 உருவம். ஒரு உருவம் அங்கேயே தான் நிற்கிது, இன்னொரு உருவம் மட்டும் இவங்க கிட்டக்க வந்து இவங்களோட கன்னத்தில் லிக் பண்ணியிருக்குதுங்க, நக்கி இருக்குது நாக்கை வச்சு. நார்மலாக இருக்கிற நாக்கு மாதிரி இல்லைங்க, அதோட நாக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிளட்டாக. இப்போ அந்த மட்டனோட கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னாங்க. மட்டனோட கொழுப்பு இருக்குது இல்லையா, இந்த கொழுப்பை அமுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விழுக்கு விழுக்குன்னு இருக்குங்க. அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நாக்கை வச்சு லிக் பண்ணும்போதே அந்த நாக்கே அமுங்குதான், ஒரு மாதிரி அமுங்கி. இப்போ கூட ஒரு மாதிரி இருக்குதுங்க அதை சொல்கிறதுக்கு. அந்த பொண்ணை அழுதுட்டாங்க. அது இவங்களை லிக் பண்ணது வரைக்கும் தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்குதாங்க. அதோட இந்த பொண்ணு அலறி அடித்து கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியவே இல்லை. இதை அவங்க பாட்டிக்கிட்ட இப்போ ஜனனி சொல்கிறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணதுனாலே என்னன்னு தெரியல, ஜனனிக்கு குளிர்காய்ச்சல் ஒரு மாதிரி தூக்கி போடுதான். கை கால்லாம் ஒரு மாதிரி விரைச்சி போய் ஆளே ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க இந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில். அப்போ எந்த அளவுக்கு ஜனனி அந்த அமானுஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க பாட்டி ஜனனியை கட்டிப்பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லைம்மா, நம்மளோட குலசாமி காத்தவராயன் நம்ம கூடயே தான் இருப்பார், நீ பாட்டுக்கு பேசாமல் படுத்து தூங்குமா, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு குலசாமியோட திருநீரை அவங்களுக்கு பூசி விட்டுட்டு அவங்களோட அப்பாவுக்கு, யார் ஜனனியோட அப்பாவுக்கு ஜனனியோட அம்மா ஃபோனை போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவர் அவங்களோட குடும்ப கோடாங்கி ஒருத்தர் இருக்கிறாராம். அவங்க ஊர்லேயே ரொம்ப ஃபெமிலியரானவராங்க, குற்றாலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மேபி தெரிஞ்சிருக்கலாம், அவரோட பேரை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா நேரடியாகவே போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்களோட வீட்டுக்கு கோடாங்கி வந்திருக்கிறார். ஹாஸ்பிட்டலில் ஜனனி இருக்கிறாங்க. மதியம் ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க இந்த விஷயம் நடக்கும்போது. ஜனனி ஸ்கூல் விட்டு ரிட்டன் வரும்போது சைக்கிள் பஞ்சர் ஆச்சு. நடந்து வரும்போது இந்த சுடுகாட்டு பாதையை தாண்டி தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த செருப்பு, அவங்க போட்ட செருப்பும் அவங்களோட சைக்கிளும் வெளியே வாசலில் தான் நிற்கிது. இவங்க வீட்டில் ஒரு ராஜபாளைய நாய் வச்சுருப்பாங்களாம். இந்த ராஜபாளைய நாய் எப்பயுமே ஒரு மாதிரி அமைதியாக ஒரு மாதிரி துருத்துருன்னு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது சும்மா கத்தாது, எதனா ஒரு விஷயத்தை பார்த்தா மட்டும்தான் கத்தும். அன்னைக்கு நைட்டுமே இவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த நாய் கத்திக்கிட்டே தான் இருந்திருக்குது. அந்த ராஜபாளையம் டாகை ஒரு கூண்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்களாம், ஃப்ரண்ட்லேயே இவங்களோட வீட்டுக்குள்ளே. கேட்டை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு பெரிய கார்டன் ஏரியா மாதிரி இருக்குமா, அந்த கார்டன் ஏரியாவில் அவனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செட்டப் வச்சுருப்பாங்களாம். இப்போது இந்த கோடாங்கி வீட்டுக்குள்ளே வரும்போது பயங்கரமாக அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். ஜனனியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவனை திட்டுறாரு, ஏய் கத்தாதரா, அவனை தூக்கிட்டு போ, வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு கொல்லப்புறத்தில் போய் கட்டுங்கிறாரு. கோடாங்கி என்ன சொல்கிறாருன்னா, அவனை அவுத்து விடுங்க, அவனை ஒரு நிமிஷம் அவுத்து விடுங்கிறாரு. அவனை அவுத்து விட்டோன்னே முதல்ல ஓடி போய் கடித்ததே இவங்க போட்டு வந்த செருப்பை. அப்புறமா இந்த டயர் பஞ்சர் ஆச்சு இல்லையா, அந்த சைக்கிள் அங்கே தான் நிற்கிதுன்னு இல்லையா, அந்த சைக்கிளில் மேலே ஏறி மிதிக்கிறானா, சைக்கிளில் மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டு பயங்கரமாக கத்துறானா. இந்த மாதிரி அந்த நாய் கத்தி ஜனனியோட அப்பாவோ அவங்க வீட்டில் இருக்க யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ அந்த கோடாங்கி என்ன சொல்கிறாருன்னா, கல்லுப்பு, மஞ்சள், வத்தல், அப்புறம் சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கிறார் அவங்க அப்பா கிட்ட. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் அந்த கொல்லப்புறத்துக்கே போகலையாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த செருப்பு மேலேயும் அந்த சைக்கிள் மேலே மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. இப்போது அந்த சைக்கிளில் இவர் அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் தொளிச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா இங்கே ஹாஸ்பிட்டலில் ஜனனிக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்குது. ஒரு மாதிரி எரிய ஆரம்பித்து ஜனனி வேற ஒரு வாய்ஸில், ஆம்பளையோட வாய்ஸில் கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஜனனியோட அம்மா பயந்து போய் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அங்கே கோடாங்கி கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, நீங்கள் இங்கே தண்ணியை தெளிக்கும் போது அங்கே என்னோடய பொண்ணுக்கு உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு வயசில் கத்துறாலாம், நம்ம உடனே அங்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நம்ம போக வேண்டிய இடம் அது கிடையாது, நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள், தயவு செஞ்சு அங்கே அந்த பொண்ணை வந்து கையை காலெல்லாம் கட்டி போட்டு வைக்க சொல்லுங்கள், வெளியே மட்டும் விட்டுறாதீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் ஒரு 2 ஆம்பளை ஆளுங்களை உடனே அனுப்புங்கிறாங்க. ஜனனி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் அவங்களோட கம்பெனி இருக்குது. அங்கே தான் சித்தப்பா மாமா எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஜனனியோட அப்பா ஃபோன் போட்டு நடந்ததெல்லாம் சொல்லி அங்கே போக சொல்கிறார். அங்கே போய் பார்த்தா ஜனனியாகவே இல்லையாங்க. கையில் போட்டிருக்க ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு ஒரு மாதிரி ரத்தமாக வந்துட்டு இருக்குதான் கையில். சொன்னால் கேட்கவே மாட்டுறாங்களாம், கையில் பரண்டிக்கிறாங்களாம், அவங்களோட முடியெல்லாம் பிச்சுக்கிறாங்களாம். இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது? ஸோ கதவை லாக் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இங்கே அவர் சில பூஜைகள்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் ஜனனி அழுதுகிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க ஹாஸ்பிட்டலில். இதெல்லாம் படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க எனக்கு அந்த பொண்ணு சொல்லும்போது. ஆனால் இது வந்து என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத பயங்கரமான ஒரு சம்பவம்னா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ரீகால் ஆகும். சாதாரணமாக கை கால் கழுவிட்டு வராததுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குமா?
உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு பிரச்சனை நடந்திருக்குதா? அப்புறம் ஜனனி சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வீட்டில் யூஸ் பண்ணால் வீட்டில் எதனா இந்த மாதிரி அபசகுணம் உங்களுக்கும் நடந்திருக்குதா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட முடியலைங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ஜனனியால் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியலை. நைட்டு தூக்கத்துலேருந்து அலறி அடித்து எந்திரிக்கிறது, எதையாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருப்பாங்களாம். லைட்டு போட்டே தான் தூங்குவாங்களாம். இவங்களுக்காகவே இவங்க அப்பா அம்மாவும் இவங்க ரூமில் லைட்டு போட்டே தான் படுத்துருப்பாங்களாம். இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்கங்கிற அடிப்படையில் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. படிப்பை பாதிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு. இவங்களோட படிப்பு நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்குது. அப்பாவும் தடை கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் தடை பண்ணல. ஆனால் இவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்ச காரணத்தினால வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா குருங்கிறவர் நல்லா பார்த்துக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ளே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னென்னா, குருவும் இவங்களும் அவங்களோட குடும்பத்தில், அதாவது குருவோட ஃபேமிலியில் ஜாலியாக இவங்க 2 பேரும் சிரித்து இருக்கிறது குருவோட அக்காவுக்கும் அவங்களோட மதினி ஒருத்தவங்க இருப்பாங்களாம். இவங்க எல்லாருமே கூட்டு குடும்பம். இவங்களோட ஜனனியோட வீட்டில் எப்படி இவங்கெல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் குருவோட வீட்டில் அவங்கெல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்களாம். பொதுவாகவே இந்த கூட்டு குடும்பத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குதுங்க. நல்லா இருந்தால் ரொம்ப பிடிக்கும், சில குடும்பத்தில் நல்லா இருந்தால் பிடிக்காது. அந்த மாதிரி குடும்பம் தான் குருவோட அவங்களோட ஃபேமிலியாங்க. ஜனனிக்கு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 6 மாதத்துக்கு நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. 7வது மாதம் கர்ப்பிணி ஆகுறாங்க. அதாவது கர்ப்பிணியாக இருக்கிறேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வாமிட் பண்ணி மருத்துவச்சியை வச்சு பார்க்கும்போது ஜனனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கங்கிறது தெரிய வருது. மாசமானதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ட்ராமாக்குள்ளே போயிருக்கிறாங்க ஜனனி. நைட்டே அலறி அடித்து எந்திரிக்கிறது, அந்த உருவம் அங்கே தான் நிற்கிதுங்கிறது, யாரோ ஒருத்தர் என் பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, திடீர்னு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குமா. காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் ஹாலில் உட்காந்து, திடீர்னு ஸ்வெட் ஆகுமா, அப்படியே தலையை சுற்றி கீழே விழுந்துருவாங்களாம். ஹாஸ்பிட்டல் போய் கேட்கும்போது இது லோ ப்ரெஷர் மாதிரி இருக்குது, இந்த நேரத்தில் வரக்கூடாது, ப்ரெக்னென்ட் நேரத்தில் இது வரக்கூடாது, நீங்களே தேவையில்லாமல் உங்களோட நினைவுகளை ஒரு மாதிரி ரீகால் பண்ணாலோ இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலோ இந்த மாதிரி நடக்கிறது காமனான விஷயம்தான் சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே குரு கேட்டதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுறாரு. இங்கே பார், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எதனா குறை இருக்குதா, நல்லா தானே பார்த்துக்குறோம், அப்புறம் எதுக்கு பழைய விஷயங்கள்லாம் போட்டு மண்டையில் போட்டு ஓட்டுறேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். எப்பயுமே குரு ஜனனியை திட்ட மாட்டார், அன்பாக தான் எடுத்து சொல்லுவார். ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி அரட்டும் போது ஜனனியும் திட்டுறாங்க. என்ன குரு எப்பயுமே இல்லாமல் இப்போ ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க, என்ன உங்கள் மதினி ஏற்றி விட்டாங்களா, இல்லை என்ன உங்கள் அக்கா ஏற்றி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாராக இருந்தாலும் கோபம் வரும் இல்லையா. குரு கை நீட்டி அடிச்சிடுறாரு. இந்த விஷயம் ஜனனியோட வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அடிதடி பிரச்சனையாக ஆயிருக்குதுங்க. இப்போது ஜனனியே ஒரு கட்டத்துக்கு மேலே வேணாம், இது சரிப்பட்டு வராது, நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன், இவங்க வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணு வைக்கிறாங்க, இவங்களுக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல, அது குருக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம குடும்பத்தில் மாதிரி இவங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியே சொல்ல, இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா, பயங்கரமாக சண்டை வெடிக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே குருவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு, ஜனனி இப்பேற்பட்ட பொண்ணு கிடையாது, இப்படி பேசுகிற பொண்ணு கிடையாது. அதே நேரத்தில் அவரும் சில விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. அவங்களோட கூட பிறந்த அக்கா இந்த மதினி இவங்க எல்லாருமே கொஞ்சம் விஷம்தாங்கிறது அவருக்குமே தெரியும் இல்லையா. அவள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கே அவளை கூட்டு போயிருங்க மாமா, நான் அவளை பார்த்துக்கிறேன், இன்னொரு ஒரு மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் தனி கொடுத்தன போயிடுறோன்னு சொன்னது. இந்த பதிலை ஜனனியோட அப்பாவும் எதிர்பார்க்கல, குருவோட அப்பா அம்மா அவங்களோட அக்கா மதினியும் எதிர்பார்க்கல. என்னடா அவன் நம்ம குடும்பத்தை சொல்லிட்டு இருக்கான், சண்டை போட்டு பிரிஞ்சிருவான், அதாவது அனுப்பி விட்டுறலாம், நம்ம நினச்சது நடந்துருமேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாளுங்க நினச்சிட்டு இருக்கும்போது இவர் விட்டு கொடுக்காம பேசிடுறாரு. நான் தனி கொடுத்தன போடுறேன்னு சொல்லும்போது யாருக்குமே மூஞ்சி வேகலை, எல்லாருமே மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்களாம். இப்போ ஜனனியோட அப்பாவுக்கு சந்தோஷம், ஒரு புரிதல் வருது, மாப்பிள்ளை நல்லவர் தான் அப்படிங்கிறது புரிதல் வருது. அவர் பேரில் அவரே ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாரு. அதே ஊரில் குற்றாலத்தில் தான் இது எல்லாத்தையுமே நடந்துகிட்டு இருக்குது. குற்றாலத்திலேயே இவங்க சொந்த இடத்துல ஒரு வீடை கட்டி இவங்க 2 பேரையும் தனி கொடுத்தன வைக்கிறாரு ஜனனியோட அப்பா. இதுக்கு குருக்கு உடன்பாடு கிடையாது, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இது என்னோட அன்பு பரிசு மாப்பிள்ளை, உங்கள் மேலே இருக்கிற ஒரு மரியாதைனாலையும் என் பொண்ணு மேலே இருக்கிற பாசத்துலேயும் நான் கொடுக்குற ஒரு அன்பளிப்பு தான், இது டௌரியாவோ இதாவோ எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் விஷயமே ஆரம்பிக்குதுங்க. இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா
ஜனனியும் குருவும் மட்டும்தான் மோஸ்ட்லி அந்த வீட்டில் இருப்பாங்க. ஜனனியோட பாட்டியும் அம்மாவும் அப்பப்போ வந்துட்டு போவாங்களாம். நைட் அங்கே தங்க மாட்டாங்க, அப்பப்போ வந்துட்டு போவாங்க. ஆஃப்டர் 3 மந்த்ஸுக்கு அப்புறமா நான் வீட்டில் வந்து தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனனியோட அம்மா வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆகி 1 மாதத்துலேயே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. 3 மாதம், அதாவது 3ஆவது மாதம் நெருங்கும் போது மறுபடியும் இந்த பொண்ணுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுங்க. நைட்டு ஒரு 12 மணிக்கு 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. குருவும் ஜனனியும் அவங்களோட பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது வாழை மரத்தை வெட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. எந்திரிச்சு ஜனனி கண்ணை திறக்கலை. கண்ணை திறக்காமையே கரெக்டாக நடந்து போகிறாங்க, வெளியே போகிறாங்க, ஹாலுக்கு போகிறாங்க. இவங்க ஹாலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இவங்க ரூமுக்கு பக்கத்தில் கிச்சன் இருக்குமா, கிச்சனுக்கு பக்கத்தில் தான் பால்கனி. இந்த பால்கனி டோரை ஸ்லைடு தானா, இந்த ஸ்லைடரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் நின்றுருக்குறாங்க. ஜனனி மாசமாக இருக்கிறாங்க, வெளியே நின்றுருக்குறாங்க. பின்னாடி ஒரு வாழைத்தோப்பு இருக்குது. இவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வாழைத்தோப்பு பின்னாடி இருக்குது. அங்கே இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க ஜனனி. ஜனனியே கீழே நடந்து போகிறாங்க. ஜனனி தான் பால்கனியில் நின்று பார்க்குறாங்க. அவங்க கண்ணுக்கு இன்னொரு ஜனனி கீழே நடந்து போகிறாங்க. நடந்து போய் அவங்க கையில் ஒரு கதிரருவாள் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே அப்படியே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி விஷுவலாக தெரியுதாங்க. அங்கே இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது எனக்கு அதோட நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க பாட்டிக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த ஆத்மா பக்கத்தில் இருந்துச்சு இல்லையா, அது ஒரு மாதிரி கொலன்னு இருக்குதாங்க உடம்பே. நான் சொன்னேன் இல்லையா, நாக்கு வந்து ஒரு மாதிரி கொழுப்பு மாதிரி இருக்குன்னு, அதே மாதிரி தான் அதோட உடம்போட அமைப்பே இருக்குதான். அதுக்கு கண்ணுலாம் கிடையாது, மூக்கு கிடையாது, முகமே ஒரு மாதிரி முழுக்கட்டின்னு தான் இருக்குதான். ஒரு மாதிரி அப்படியே இந்த கண்ணு மூக்கு வாய் எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதான். வாயே இல்லையா, வெளியே நாக்கு மட்டும் நீட்டிகிட்டு இருக்குதான். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குதாங்க. இந்த உருவம் அவங்களோட கையை பிடிச்சி மேலே தூக்கி இவங்க கையில் இருக்கிற அந்த அருவாளை வச்சு மெதுவாக கோடு போட்டிருக்குது. கோடு போட்டது மட்டும் இல்லாமல் அந்த ரத்தம் கீழே விழுகும் இல்லையா, அதை அப்படியே லிக் பண்ணியிருக்குது. நாக்கை வச்சு லிக் பண்ணது மட்டும் இல்லாமல் லிக் பண்ணிக்கிட்டே அந்த உருவம் லிட்ரலி அப்படியே புகை மாதிரியான உருவமாக மாறி இவங்களோட கைக்குள்ளே போய் உடம்புக்குள்ளே போயிருச்சாங்க. இதை பார்த்ததுமே ஜனனிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இந்த பால்கனியில் நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள அறியாமலே பால்கனி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவங்க ஹஸ்பண்ட் குரு வந்து அவங்கள பிடிக்கலைன்னா மேலேருந்து கீழே குதித்து செத்துருப்பாங்களாம். செத்துருப்பாங்களோ இல்லையோ, அவங்களோட வயிற்றில் இருக்கிற குழந்தை கலைஞ்சிருக்கும், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இப்போது குரு அவங்கள உள்ளே கூட்டு வந்து ரூமில் வந்து ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிருக்கிறார். என்ன பிரச்சனை உனக்கு, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க கூட மாட்டியா, இப்போ உனக்கு யார் வந்து உன்னை பால்கனிக்கு போக சொன்னது, எதுக்கு பால்கனிலேருந்து எகிரி குதிக்க போனேன், இப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. குரு உங்களுக்கு சொல்கிறது புரியுதா என்னன்னு தெரில, எனக்கு பழசெல்லாம் ரீகால் ஆகுது, அந்த ட்ராமாலேருந்து என்னால் வெளியே வர முடியலன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜனனியோட அப்பா கிட்ட குரு சொல்கிறாரு, அவர் அந்த கோடாங்கியை கூட்டு வராரு மறுபடியும் இவங்களோட வீட்டுக்கு. இப்போ இருக்கிறாங்க இல்லையா தனி கொடுத்தனும், இந்த வீட்டுக்கு அந்த கோடாங்கியை கூட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது பழைய அமானுஷ்யம் கிடையாது, அந்த அமானுஷ்யத்தை வந்து அன்னைக்கே, அதாவது அந்த சுடுகாட்டிலேருந்து இறந்து போன ஒரு பையன், ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஒரு பையனோட ஆத்மா தான் இவங்க பின்னாடியே வந்திருக்குது சுடுகாட்டிலேருந்து. அப்போவே அந்த பேயெல்லாம் ஓட்டியாச்சு, இது அந்த பையனோட ஆத்மா கிடையாது, இது வாண்டடாக யாரோ ஒருத்தவங்க இவங்கள வேற மாதிரி ஒரு விஷயத்தில் தள்ளணுங்கிறதுக்காக செய்வன சூனியம் வச்ச மாதிரி இருக்குது சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஜனனிக்கு நல்லாவே தெரியுது இதை பண்ணியிருக்கிறது யாருன்னா இவங்களோட வீட்டாளுங்க தான், குருவோட வீட்டாளுங்க தான். ஏன்னா குருவை தனியாக பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும், அவங்க வீட்டாளுங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட பிள்ளைய தாங்கிட்டேருந்து பிரித்து தனி கொடுத்தனும் கூட்டு போயிட்டா, இவ எப்படி நல்லா இருந்துருவா, அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்துருமாங்கிற மாதிரி இந்த குழந்தையவும் ஜனனியவும் கொல்றதுக்காக அவங்க செய்வனை வச்சுருக்கதை ஜனனியே கண்டுபிடிச்சிடுறாங்க. இது அந்த கோடாங்கி வந்து ஓப்பனாக சொல்லலை, யாரோ ஒருத்தவங்க உங்கள் குடும்பத்தில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு காமனாக ஒரு விஷயம் சொல்லிட்டு எலுமிச்சம்பளம் சில தகடுகள்லாம் வெளியே மாட்டிட்டு இந்த பொண்ணோட கையிலையும் கொஞ்சம் திருநீர்லாம் கொடுத்து எப்பயுமே நெத்தியில் வச்சுட்டு படுமா, நைட்டு தூங்கும் போதும் கந்தசஷ்டி கவசம் எதனா ஒரு சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே இரு, எப்பயுமே கொஞ்சம் குட் வைப்ஸாகவே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போது ஜனனி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் குரு கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே சென்ஸ் பண்ணுற ஒரு சக்தி இருக்குது, யார் இதை பண்ணியிருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்களோட அக்காவையும் மதுரையும் சொல்லும்போது மறுபடியும் அவர் கோபமாகறாரு. இங்கே பாரு, நான் உனக்காக தான் எல்லாரையுமே விட்டுட்டு உன் கூட வந்திருக்கிறேன், மறுபடியும் என்னைய கடுப்பேற்றாத, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் அவங்களே காரணத்துக்கு சொல்லாதன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. சண்டை போட்டுட்டு அவர் கீழே தான் படுத்து தூங்கியிருக்கிறார், இவங்க மட்டும்தான் கட்டிலில் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறார், குரு எந்திரிக்கிறாரு, ஜனனி எந்திரிக்கலை, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. குரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு
ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வெளியே வந்து நிற்கிறாரு. ரூமில் இருக்கிற அந்த கர்டைன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. திரும்பி பார்த்தா ஜனனி படுத்திருக்கிற பெட்டில் அவங்க போத்தி இருக்கிற அந்த பெட்ஷீட்டுக்கு மேலே ஃபுல்லாக பிளட்டு. அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு பார்த்தா ஃபுல்லாக பிளட்டு, கீழே ஃபுல்லாகவே ரத்தம். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஒரு மாதிரி கை கால்லாம் உதறி போய் தன்னோட மனைவி ஜனனியை வந்து எழுப்பியிருக்கிறாரு. அவங்க எந்திரிக்கலை, அன்கான்சியஸ் ஆகிருக்கிறாங்க. உடனே அவங்கள அப்படியே தூக்கிட்டு அவரோட காரில் வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாரு. எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க ஜனனியை. அவங்களோட அப்பா அம்மா எல்லாருக்கும் குரு ஃபோன் போட்டு சொல்கிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் வர ரிசல்ட் என்னென்னா அவங்களுக்கு அபார்ட் ஆகிருக்கு, குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தவங்க ஜனனியோட வயிற்றில் ஓங்கி மிதிச்சாங்கன்னா தான், அதாவது அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து யாராச்சும் ஒருத்தவங்க குத்திருந்தாங்கனாலோ அடிச்சிருந்தாங்கனாலோ இல்லை அவங்க கீழே விழுந்துருந்தாங்கனாலோ தான் இந்த மாதிரி அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜனனியோட அப்பா சித்தப்பா 2 பேருமே குருவை சட்டையை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது அடிக்க போயிருக்கிறாங்க. இப்போ குரு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நல்லா தெரியுது மாமா, இது ஜனனி நினச்ச மாதிரி ஏதோ ஒரு தப்பான விஷயந்தான். ஏன்னா நான் கீழே தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஜனனி கீழேயும் விழுகலை, எங்கேயும் போய் இடிச்சிக்கலை, நானும் அடிக்கலை அவளை. நான் வந்து என் குழந்தைய ஏன் நானே கொல்லணும், அந்த அளவுக்கு கல்லஞ்சக்காரன் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கும் போது தான் ஜனனியோட அப்பாவுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் புரிய வருது. ஆமாம், இந்த பையன் நல்ல பையன்தான், அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தப்போ கூட பொண்ணுக்கு சப்போர்ட்டாக தான் நின்னார், இவர் ஏன் இப்படி பண்ணணும், இவரோட குழந்தையவே இவர் கொண்டு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க வீட்டில் அன்றைக்கி ஃபுல்லாகவே நிம்மதியே கிடையாதாங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கிறாங்க குடும்பத்தோடு. அதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, குருவோட வீட்டிலேருந்து அவங்களோட அப்பா அம்மா 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க ஜனனியை பார்க்குறதுக்கு. விஷயம் தெரிஞ்சு அவங்களோட அக்கா மதினி யாருமே பார்க்குறதுக்கு வரல. இதுலேயே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு குரு. அவங்க மாமனார்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க தான் இதுக்கு காரணம், எனக்கு தெரியும். ஏன்னா ஜனனி வந்து என்கிட்ட நேற்று நைட்டு தான் சொல்லிட்டு படுத்தா, நான் கூட திட்டினேன், இந்த மாதிரிலாம் சொல்கிற வேலை வச்சுக்கான்னு சொல்லிட்டு மாசமாக இருக்கிற நல்லதையே நினச்சிட்டு திருநீரை வச்சுட்டு படுன்னு சொல்லிட்டு தான் நான் படுத்தேன். அவள் எந்திரிச்சானா தான் என்ன நடந்துச்சுங்கிறதையே தெரிஞ்சிக்க முடியும், வெயிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஜனனி ஒரு கட்டத்துக்கு மேலே கண் முழிக்கும் போது இப்போது ஜனனியோட அப்பாவும் குருவும் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மேலே ஏதோ வெயிட்டு ஃபீல் ஆகிருக்குது. அவங்களுக்கு என்ன தோணியிருக்குதுன்னா, வயிற்றில் குழந்தை இருக்கிறதுனால தான் வெயிட்டாக ஃபீல் ஆகுது போல், நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கழித்து லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ படுத்துக்கலாம், நேராக படுத்தா அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுறது அது இதுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது தேவையில்லைனாலும் ஒரு பயம் இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. அதனால் கான்சியஸ் ஆகி கொஞ்சம் லெஃப்ட் சைடில் திரும்பி படுக்கலான்னு போகும்போது அவங்களால லெஃப்ட் சைடில் திரும்பவே முடியலையாங்க. அதுக்கு காரணம் மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க. ஜனனி கண்முழிச்சு பார்க்கும்போது லிட்ரலி அவங்களுக்கு மேலே ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவமாங்க. இது முதல்ல அவங்க பார்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி உருவம்லாம் கிடையாது. இது உடம்பு முழுக்க ஒரு மாதிரி புகை மாதிரி தான் இருக்குதான். அது இவங்க மேலே உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் வயிற்றை போட்டு லிட்ரலி அமுக்கிக்கிட்டு இருக்குதாங்க. இப்படியே அமுக்கிக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே குத்த ஆரம்பிக்குதான். அது குத்துறது இவங்களுக்கு வயிறு சரியான வலி, பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டை எந்திரிக்கவே மாட்டாராம். ஓங்கி ஓங்கி குத்தும் போது இவங்களுக்கு வலி தாங்க முடியாமல் ஒரு கடத்துக்கு மேலே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அதான் மயக்கம் போட்டாங்களாம். அப்படியே காலையில் கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் 18 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் கண்முழிக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்குது. இப்போ அந்த கோடாங்கியை மறுபடியும் கூட்டு வராங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நடந்தே தீரணுங்கிறது விதி, யாராலையும் மாற்ற முடியாது. இது நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணு மேலே ஏவி விட்ட ஒரு ஏவல் தான், அது வந்த வேலையை முடிச்சிருச்சு. ஆக்சுவலாக அந்த ஏவலை ஏவி விட்டது அந்த குழந்தையை கொல்றதுக்கு மட்டும் கிடையாது, ஜனனியவும் கொல்றதுக்கு தான். ஆனால் இவங்களோட குலதெய்வம் காத்தவராயன் இவங்களை காப்பாற்றிட்டதா அந்த கோடாங்கி சொல்லியிருக்கிறார். ஏன் குலதெய்வம் வந்து இவங்களை மட்டும்தான் காப்பாற்றுமா, குழந்தையை காப்பாற்றாதா? இது எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்விங்க. ஏன்னா அந்த பிஞ்சு என்ன பாவம் பண்ணுச்சு, இப்படியும் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க இல்லை. ஸோ இதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே, குரு அண்ட் ஜனனி 2 பேருமே கனடாவுக்கு போயிடுறாங்க. குருவுக்கு ஆல்ரெடி கனடாவில் ஒரு ஆஃபர் வந்திருக்குது, அங்கே போக வேணாம் உள்ளூருக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா குரு அண்ட் ஜனனி 2 பேருமே கனடாவுக்கு வந்துட்டாங்களாங்க. அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவில் அங்கேயே இருக்கிறாங்களாம். இப்போயுமே அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே தான் குற்றாலத்தில் தான் இருக்கிறாங்களாம். அதாவது குரு அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே குற்றாலத்தில் தான் இருக்கிறாங்க, ஜனனியோட ஃபேமிலியும் குற்றாலத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட பாட்டி தாத்தா 2 பேருமே தவறிட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டில் தான் இப்போ இருக்கிறாங்க. அவங்களுமே இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே
அவங்க சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, ஒரு குடும்பமே டெவில்ஸ் கிச்சனோட ஃபேனாங்க. இந்த ஷோவை தவறாமல் பார்ப்பாங்களாம். ஒரு குடும்பமே உட்காந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரில. நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லுவீங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ குரு, ஜனனி அவங்க 2 பேருக்குமே குழந்தை பிறந்து அவங்க கனடாவில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களோட ஃபேமிலியிலேருந்து அப்பப்போ அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்களாம். மற்றபடி குரு அவங்களோட வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி எதுவுமே அவங்க கான்டாக்ட்லேயே கிடையாதாங்க. ஸோ இதோட ஜனனி என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி இந்த அபசகுண பேச்சுக்கள் அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதில் எனக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் ஸ்பாட்டிஃபைலையும் நம்மளோட ஸ்டோரி அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரிஸ் எல்லாமே டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு ஒரு தரமான ப்ராங்க் ஒன்று வருது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கோஸ்ட் ஸ்டோரியும் சொல்லியிருக்கிறேன். நம்ம கோஸ்டிஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலை நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு மதியம் 12 மணிக்கு அந்த சேனலில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.